ஆப்ரண்ட் என்னவா இருக்கலாம், ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருக்கலாம், ஒரு வேரியபிளாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு எக்ஸ்பிரஷனாக கூட இருக்கலாங்கிறாங்க. சரியா? ஸோ கவனிங்க, இப்போ ஒன்றும் இல்லை, சி அவுட், இது வந்து என்னது, ஸ்ட்ரிங் இன்சர்ஷன். ஓகேவா? இப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் அப்படிங்கிற அவங்க சொல்லிட்டானே, கான்ஸ்டண்ட்டாக இருக்கலாம், ஒரு வேரியபிளாக இருக்கலாம், இல்லை ஒரு எக்ஸ்பிரஷனாக இருக்கலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன், எக்ஸ்பிரஷனை பாஸ் பண்ணியிருக்கேன். சரியா? ஸோ சி அவுட் இஸ் யுவர், இது என்னது, ப்ரீடிஃபைன் ஆப்ஜெக்ட்னு வச்சுக்கலாம், எப்படின்னு வச்சுக்கலாம், எல்லாம் ஒன்று தான். ஓகேவா? இது வந்து உங்களுக்கு ஸ்ட்ரீம் இன்சர்ஷன் ஆப்ரேட்டர். ரெண்டு ஆப்ரண்ட் வந்துச்சு, திஸ் இஸ் யுவர் எக்ஸ்பிரஷன், ஷார்ட்டாக எழுதும். சரி, திஸ் இஸ் யுவர் எக்ஸ்பிரஷன். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் பாருங்க, டு சென்ட் மோர் தென் ஒன் வேல்யூ அட் அ டைம். நீங்கள் என்ன பண்ணலாம், அதில் இன்சர்ஷன், அது எப்படி ஸ்ட்ரீம் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆப்ரேட்டரை கேஸ்கேட் பண்ணீங்க, அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மல்டிபிள் ஸ்ட்ரீம் இன்சர்ஷன் ஆப்ரேட்டரையும் நீங்கள் கேஸ்கேட் பண்ணிக்கலாம். இதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறாங்க, கேஸ்கேடிங் ஆஃப் ஆப்ரேட்டர்னு சொல்லியிருக்காங்க. சரியா? சரி, நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்தது எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. சி அவுட்ல என்ன பண்ணியிருக்காங்க, சி அவுட் இப்போ வந்து ஒன்றும் கிடையாது, சி அவுட் கிருத்திக் அப்படின்னு கொடுக்குறோம். சரியா? சி அவுட் கிருத்திக்னு கொடுக்குறோம். ஸோ இப்போ இந்த கிருத்திக்குங்கிறது நமக்கு என்ன ஆகும், அப்படியே நமக்கு அவுட்புட்டாக டிஸ்பிளே பண்ணும். எது வழியா, மானிட்டர் வழியா. ஏன் அப்படின்னா நம்ம சி அவுட்டுங்கிற ஒரு அவுட்புட் ஆப்ஜெக்ட் டிவைஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ மானிட்டர் வழியா கிருத்திகேங்கிற பேரை என்ன பண்ணிடும், டிஸ்பிளே பண்ணி காமிச்சிடும். சரியா? ஸோ அதாவது நம்ம கொடுத்துருக்கிற ஸ்ட்ரிங்கை ஒரு ஸ்ட்ரிங் தானே, குரூப் ஆஃப் லெட்டர்ஸை தான் நான் என்னன்னு சொன்னேன், குரூப் ஆஃப் கேரக்டர்ஸ் ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸ் நம்ம படிச்சோமா, டபுள் கோட்ஸில் கொடுக்கணும். சரியா? ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸ் மஸ்ட் பி என்க்ளோஸ் வித்தின் டபுள் கோட்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ அந்த டபுள் கோட்ஸில் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா தான் அதை ஸ்ட்ரிங்காக கன்சிடர் பண்ணி அது அவுட்புட்டாக நமக்கு அது டிஸ்பிளே பண்ணும் மானிட்டர் வழியா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்தது சி அவுட் தி சம்முன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இப்போ பாருங்க, ஸோ இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சி அவுட் ஸோ லிசன் பண்ணுங்க, கேஸ்கேட் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸ்ட்ரிங் இன்சர்ஷன் ஆப்ரேட்டர் கேஸ்கேட் பண்ணியிருக்காங்க. யூஸ்வலாக வந்து சி அவுட் என்ன பண்ணோம் அப்படின்னா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரிங்கில் என்ன இது பாஸ் பண்ணியிருக்கிறோமோ, என்ன கேரக்டர்ஸ் பாஸ் பண்ணியிருக்கோமோ, அது மட்டும் இல்லாமல் அது டபுள் கோட்ஸில் இருந்தது அப்படின்னா அப்படியே கொண்டு போய் அது மானிட்டரில் அது என்ன பண்ணிட்டு வந்துடும், பிரிண்ட் பண்ணிட்டு வந்துடும். சரியா? ஸோ இதே வந்து சப்போஸ் ஒரு நான் கிராஃபிக்கல் கேரக்டர் கான்செப்ட், தட் மீன்ஸ் எஸ்கேப் சீக்வன்ஸ் /n /a அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா லாஸ்ட் கிளாஸ்ல, அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது பிரிண்ட் ஆகாது. அதனுடைய ஒர்க் என்னவோ அந்த ஒர்க் அதை வந்து பண்ணிட்டு போயிடும். சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா இது அப்படியே நமக்கு அவுட்புட்ல பிரிண்ட் ஆகும். ஆனால் இந்த சம் வந்து பிரிண்ட் ஆகாது. காரணம் என்னது, இந்த சம் வந்து நம்ம டபுள் கோட்ஸ்லையும் கொடுக்கல, சிங்கிள் கோட்ஸ்லையும் கொடுக்கல. சரியா? சப்போஸ் அந்த மாதிரி கோட்ஸ்ல இருந்ததுன்னா அது ஏதாவது ஒரு ஒர்க்கை பண்ணும். அப்போ இந்த மாதிரி இருக்கிறப்ப இதுல ஏதாவது ஒரு கான்ஸ்டன்ட், ஒரு வேல்யூ வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருந்துருப்போம் ஆப்ரேஷன்ல. ஓகேவா? அந்த ஸ்டோர் ஆன வேல்யூ தான் இந்த இடத்துல அது அவுட்புட்டாக நமக்கு டிஸ்பிளே பண்ணி பார்க்கணும். ப்ரோக்ராம்ல போகிறப்ப அதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக புரியும். சரி, இப்போ பாருங்க, அடுத்து சி அவுட் த /n டே ஏரியா அப்படின்னு கொடுத்துருக்கோமா. ஸோ அதுக்கப்புறம் 3.14 இன்ட்டு ஆர் இன்ட்டு ஆர் அப்படின்னு கொடுத்துருக்கோம். சரியா? ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா டபுள் கோட்ஸில் இருக்கிறத அப்படியே பிரிண்ட் பண்ணிடும் ஸ்க்ரீனில். எப்போவுமே சி அவுட்டில் டபுள் கோட்ஸில் என்ன இருக்குதோ அதை அப்படியே அதை என்ன பண்ணிடும், அவுட்புட்டாக நமக்கு பிரிண்ட் பண்ணிடும். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்கோம், 3. ஒன்றும் இல்லை, இதில் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, ஸோ இப்போ ஒன்றும் இல்லை, இந்த எக்ஸ்பிரஷனோட 3.14 * r கொடுத்துருக்கோம். சரியா? அப்போ இந்த எக்ஸ்பிரஷன் அதை என்ன பண்ணும், எவாலுவேட் பண்ணி ஆன்சரை நமக்கு டிஸ்பிளே பண்ணிடும். சரியா? இந்த எக்ஸ்பிரஷனை எவாலுவேட் பண்ணி ரிசல்ட்டை வந்து ஸ்க்ரீனுக்கு டிஸ்பிளே பண்ணிடும். இதில் /nங்கிறது என்னது, ஒரு நியூ லைனில் தி ஏரியா அப்படிங்கிறது ஒரு நியூ லைனில் பிரிண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இந்த எக்ஸ்பிரஷன் எவாலுவேட் பண்ணி பக்கத்தில் நமக்கு அவுட்புட்டாக டிஸ்பிளே பண்ணி காமிக்கும். புரியுதா? நான் சொன்ன கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சுதா? ஒன்றும் கிடையாது. இங்கே பாருங்க, உங்களுக்கு புரியலைன்னா நான் தெளிவாக சொல்லிடுவேன். கொடுத்துருக்காங்களா? சரியா?
ஒன்றும் இல்லை, டபுள் கோட்ஸில் என்ன இருக்கும், ஸ்லாஷன் இருக்கா, அப்போ அவுட்புட் என்ன ஆகும், அவுட்புட்டில் எப்படி டிஸ்பிளே ஆகுங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன். நியூ லைனில் டி ஏரியா இதில் எப்படி இருக்கோ நீங்கள் எப்படி கொடுத்தீங்களோ அப்படியே அது பிரிண்ட் ஆகும். சரியா? சரி, இங்கே 2 கோலன் கொடுத்துருக்கீங்க, அதுவும் சேர்த்து பிரிண்ட் ஆகும். சரியா? அடுத்தது பாருங்கள் 3.14 into R into R. இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு எக்ஸ்பிரஷன். எப்போவுமே என்ன பண்ணுவோம், எக்ஸ்பிரஷன் கான்ஸ்டன்ட் இந்த மாதிரி வேல்யூஸ் இருந்தது இல்லை வேரியபிள்ஸ் மட்டும் இருந்ததுன்னா அதுக்குள்ளே இருக்கிற வேல்யூஸையோ இல்லையோ அந்த எக்ஸ்பிரஷன் எவாலுவேட் பண்ணி கொடுக்கும். அப்படி இல்லைன்னா அந்த கான்ஸ்டன்ட் என்னவோ அந்த கான்ஸ்டன்ட்டை அப்படியே டிஸ்பிளே பண்ணுறது தான் அதனுடைய ஒர்க்கு. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்கீங்க, அப்போ அதை என்ன பண்ணணும்னா உள்ளே போய் ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம். 3.14 ஆருக்கு வந்து 2 கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ இதெல்லாம் என்ன பண்ணிடும், மல்டிப்ளை பண்ணி உங்களுக்கு அந்த ரிசல்ட்டை இங்கே டிஸ்பிளே பண்ணும். சரியா? ஸோ ஒன்றும் இல்லை, 2 2 4 ஆர் 3.14 into 4 4 4 16 remainder 1 5 3.56. ஓகேவா? 3.56 அப்படிங்கிறது நமக்கு இங்கே அவுட்புட்டாக டிஸ்பிளே பண்ணிடும். இந்த வேல்யூ மட்டும் நமக்கு என்ன பண்ணும், அவுட்புட்டாக டிஸ்பிளே பண்ணிடும். இப்போ புரியுதா நான் சொல்கிறது? அடுத்து பாருங்கள் சி அவுட் A + B. சரியா? இப்போ என்ன பண்ணும், அந்த ஏவையும் பிக்கும் ஒரு வேல்யூ நம்ம கொடுத்துருந்துருக்கோம் முன்னாடி ஸ்டெப்லேயே ஸ்டேட்மெண்ட்ஸில். அந்த வேல்யூவை என்ன பண்ணிடும், ஆட் பண்ணி நமக்கு சி அவுட்டில் A + Bங்கிறப்ப ரெண்டையும் ஆட் பண்ணி அந்த ரிசல்ட்டை வந்து நமக்கு அவுட்புட்டாக நமக்கு டிஸ்பிளே பண்ணி காமிக்கும். புரியுதா கான்செப்ட் என்னன்ட்டு? தென் நெக்ஸ்ட் பாருங்கள். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா cascading of IO operators. ஓகேவா? The multiple use of input and output operators such as stream extraction and stream insertion in a single statement is known as cascading of IO operators. ஓகேவா? அதாவது இன்புட் அவுட்புட் ஆப்ரேட்டர்ஸ் வந்து ஒரு சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம நிறைய டைம் வந்து கேஸ்கேட் பண்ணியிருக்கோம்னா இதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லியிருக்காங்க, cascading of IO operators சொல்லியிருக்காங்க. அண்டர்லைன் பண்ணிக்கிங்க, 1 மார்க்கில் வரலாம். கேஸ்கேடிங் சி அவுட் எப்படி கேஸ்கேட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஒன்றும் கிடையாது, என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்ட்டு நம் இஸ் ஈக்குவல் டு 20 கொடுத்துருக்காங்களா, equal to 20. Then next C out ஒன்றும் இல்லை. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ஐஓ ஆப்ரேட்டர்ஸை கேஸ்கேட் பண்ணியிருக்காங்க. சரியா? இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ டபுள் கோட்ஸில் இருக்கிறது ஒரு ஸ்ட்ரிங்குன்னு எடுத்துப்போம். அந்த ஸ்ட்ரிங்கை நமக்கு அவுட்புட்டில் என்ன பண்ணிடும், அப்படியே டிஸ்பிளே பண்ணிடும். அப்போ A = 2ங்கிறது அப்படியே டிஸ்பிளே ஆகும். நம்மள என்ன வேல்யூ இருக்குது, 20ங்கிறது ஸ்டோர் ஆகிருக்கும். அப்போ நம்ம பிரிண்ட் பண்ணுனா நம்ம பிரிண்ட் ஆகாது, என்ன வேல்யூ பிரிண்ட் ஆகும், 20ங்கிறது தான் நமக்கு அவுட்புட்டாக பிரிண்ட் ஆகும். கீழே பாருங்கள் அந்த பிக்சரில் காமிச்சிருக்காங்க. 9.6ல் இருக்கா, A = 20. இப்படி தான் வந்து நமக்கு ஒர்க் ஆகும்னு சொல்கிறாங்க. நீங்கள் மல்டிபிள் சி இன் சி அவுட் ஆப்ரேட்டர்ஸை கேஸ்கேட் பண்ணியிருந்தீங்கன்னா இட் வில் டிஸ்பிளேஸ் தி அவுட்புட் லைக் திஸ் ஒன்லி. ஓகேவா? அடுத்து பாருங்கள் சின்னு எப்படி கேஸ்கேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். லிசன். கேஸ்கேடிங் சிஇன். ஓகேவா? ஸோ இப்போ சிஇன் எப்படி கேஸ்கேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ புக்கில் உங்களுக்கு வந்து டப்பாக டைப் ஆகிருக்கும், மாற்றிக்கிங்க. சி அவுட்டுன்னு கொடுத்துருக்காங்க. சிஇனில் சாரி சி அவுட்டு தான், சி அவுட் யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறீங்க, ஒரு ஸ்ட்ரிங்கை டிஸ்பிளே பண்ணியிருக்கீங்க. சரியா? ஆப்ரேட்டர் தப்பு, ஸ்ட்ரிங் இன்சர்ஷன் பதிலாக எக்ஸ்ட்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க. என்டர் 2 நம்பர். நான் ஷார்ட்டாக இருக்கிறேன், அவங்க வந்து அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சரியா? அடுத்தது சிங்கிற ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி 2 நம்பரை கீபோர்டு வழியாக என்ன பண்ணுறாங்க, இன்புட்டாக வாங்கியிருக்காங்க. புரியுதா? சரியா? என்டர் 2 நம்பருங்கிற ஸ்ட்ரிங்கை சி அவுட் வழியாக மானிட்டர் வழியாக அந்த ஸ்ட்ரிங்கை டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. அந்த 2 நம்பரை கீபோர்டு வழியாக என்ன பண்ணுறாங்க, இன்புட்டாக வாங்குறாங்க. சரியா? ஸோ இதுதான் வந்து அதனுடைய மீனிங். அப்போ டபுள் கோட்ஸில் என்ன இருக்குதோ இதை கம்பைல் பண்ணிங்கன்னா டபுள் கோட்ஸில் என்ன இருக்குதோ அது அப்படியே உங்களுக்கு அவுட்புட்டாக டிஸ்பிளே ஆகும். சரியா? அப்போ அவுட்புட்டில் பாருங்கள் என்ன வரும்னு பார்க்கலாம். டிசைன் பண்ணுங்கள்.
என்டர் டூ நம்பர் தென் நெக்ஸ்ட் ஏபி வாங்குறீங்களா அப்போ ஏக்கு ஒரு வேல்யூ நீங்கள் எது வேணால் கெட் பண்ணிக்கலாம் 4 பிக்கு வந்து நான் 2 கெட் பண்ணுறோம்னா கெட் பண்ணிக்கலாம் ஓகேவா அவ்வளோதான் சரியா ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க மல்டிபிள் இன்புட் அவுட்புட் ஆப்ரேட்டர்ஸ் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் கேஸ்கேட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ப்ரோக்ராம் கூட சொல்லியிருக்காங்க வேற ஒன்றும் இல்லை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க சரியா ஸோ இவ்வளோதான் அதே புக்கில் பாருங்கள் 5 6ங்கிற வேல்யூவை இன்புட் வாங்கியிருப்பாங்க நான் வந்து 4ஐயும் 2ஐயும் என்ன பண்ணியிருக்கேன் இன்புட்டாக வாங்கியிருக்கேன் ஓகேவா ஸோ அடுத்த பாருங்கள் சாம்பிள் ப்ரோக்ராம் ஃபர்ஸ்ட் லுக் அட் C++ ப்ரோக்ராம் ஓகேவா ஒரு ஃபர்ஸ்ட் லுக் வந்து காமிச்சிருக்காங்க அதாவது ஒன்றும் இல்லை ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து இந்த C++ ப்ரோக்ராம் பிரிண்ட் பண்ண போகுது ஸ்க்ரீனில் அதுக்கு ஒரு ப்ரோக்ராமிங் வந்து எப்படி எழுதியிருக்காங்கன்னு பார்க்கலாம் சரியா ஸோ பாருங்கள் ஹேஷ் இன்க்ளூட் இது வந்து எழுத முடியாது ஏன்னா எழுதுனா வந்து டைம் எடுக்கும் ஸோ கொஞ்சம் பார்த்துக்குங்க ஹேஷ் இன்க்ளூடுங்கிறது ஐஓ ஸ்ட்ரீமுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்டர் ஃபைல் அடுத்தது யூசிங் நேம் ஸ்பேஸ் எஸ்டிடிங்கிறது ஒரு ஸ்டாண்டர்டு ANSI ஸ்டாண்டர்டுனுடைய இது சரியா அதை எழுதியே ஆகணும் தென் நெக்ஸ்ட் இன்ட்டு மெயின் ஃபங்க்ஷன் எப்போவுமே ஒரு ப்ரோக்ராமினுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா மெயின் ஃபங்க்ஷன் தான் அந்த மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகும் ஓகேவா ஸோ பாருங்கள் கர்லி பிரேசஸ் கொடுத்துருக்காங்களா ஓப்பனிங் எண்டிங் கொடுத்துருக்காங்களா அப்போ அது என்னது பிளாக் ஆஃப் கோட்ஸ் அதுக்குள்ளே நீங்கள் கொடுத்துக்கலாம் ஸ்டேட்மெண்ட்ஸை கொடுத்துக்கலாம் சரியா ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க சி அவுட்டில் வெல்கம் டு ப்ரோக்ராமிங் இன் C++ ஸ்ட்ரிங்ஸ் கொடுத்துருக்காங்க பிரிண்ட் பண்ண போகிறாங்க மானிட்டரில் பிரிண்ட் பண்ண போகிறாங்க அப்போ என்ன ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணணும் சி அவுட் தான் யூஸ் பண்ணணும் சரியா சி அவுட்டுங்கிற ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி ஸ்ட்ரிங் இன்சர்ஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி வெல்கம் டு ப்ரோக்ராமிங் இன் C++னு கொடுத்துருக்காங்க ரிட்டர்ன் 0 நீங்கள் இதில் எதையும் ரிட்டர்ன் பண்ண போகிறதில்ல அதனால 0ன்னு வச்சுக்கிட்டாங்க சரியா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவுட்புட் உங்களுக்கு என்ன டிஸ்பிளே பண்ணி காட்டும் வெல்கம் டு ப்ரோக்ராமிங் இன் C++ அதை தான் வந்து உங்களுக்கு போல்ட் லெட்டர்ஸில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதாவது நீங்கள் என்ன கம்பைலர் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இதுக்கு முன்னாடி டர்போ C++ எல்லாரும் யூஸ் பண்ணாங்க சரியா லாஸ்ட் 2 இயர்ஸாகவே என்ன மாற்றிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவ் C++ யூஸ் பண்ணுறீங்க சரியா அந்த இதில் இப்படி தான் இருக்கும் அந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ஓகேவா தேவ் C++ அதுவும் வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் தான் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் தேவ் C++ ஓகேவா ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுறீங்க ப்ரோக்ராம் எழுதியிருக்கீங்க ஸோ அதனுடைய அவுட்புட் வந்து வெல்கம் டு ப்ரோக்ராமிங் இன் C++ங்கிறது நமக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு சரியா ஸோ இந்த எலமெண்ட்ஸ் பற்றி நம்ம என்னென்ன அப்படிங்கிறது ஒவ்வொன்றையும் பார்க்க போகிறோம் ஏன்னா இது புரியலைன்னா உங்களுக்கு எதுவுமே புரியாது லிசன் பண்ணுங்கள் ரெண்டு பேக் ஸ்லாஷ் இருக்கா C++ ப்ரோக்ராம் டு பிரிண்ட் அ ஸ்ட்ரிங் ஓகேவா இது வந்து என்னது நான் சொன்னேன் டபுள் ஸ்லாஷில் பிகினாலே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே என்னது டபுள் ஸ்லாஷ் C++ ப்ரோக்ராம் டு பிரிண்ட் அ ஸ்ட்ரிங்குன்னு இருக்கு அப்போ அதை என்னவா எடுத்துக்கும் அது கமெண்ட்டாக எடுத்துக்கும் சரியா யூசருக்கு புரியணுங்கிறக்காக நம்ம கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம் சரியா அதை தான் வந்து கம்பைலர் இதை என்ன பண்ணிடும் இக்னோர் பண்ணிடும் இதை வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக அதை எக்ஸிக்யூட் பண்ணாதுன்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட் இதில் வேறு எதுவும் சொல்லலை அடுத்து பாருங்கள் ஹேஷ் இன்க்ளூட் ஐஓ ஸ்ட்ரீம்னு கொடுத்துருக்கோம் சரியா யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா C++ ப்ரோக்ராம் எல்லாமே இன்க்ளூட் ஸ்டேட்மெண்ட்ஸில் தான் ஸ்டார்ட் ஆகும் சரியா அது இல்லாமல் ஹேஷுங்கிற ஒரு சிம்பிள் வந்து ஹேஷ் ஆர் பவுண்டுன்னு சொல்லுவோம் சரியா அந்த சிம்பிள் ஹேஷ் இஸ் அ டைரக்டிவ் ஃபார் த ப்ரீ ப்ராசஸர் இது வந்து ஒரு டைரக்டிவாக யூஸ் பண்ணுறோம் அந்த ப்ரீ ப்ராசஸருக்கு தட் மீன்ஸ் தி ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ப்ராசஸ்ட் பிஃபோர் தி கம்பைலேஷன் ப்ராசஸ் பிகன்ஸ் ஓகேவா கம்பைலேஷன் பிகின் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் என்ன இருக்கணும் ப்ராசஸ் ஆகிருக்கணும் சரியா ஸோ அதனால தான் ஹேஷ் இன்க்ளூட் ஐஓ ஸ்ட்ரீம் வந்து கம்பைலர் ப்ரீ ப்ராசஸருக்கு என்ன சொல்லுது அப்படின்னா ஹெட்டர் ஃபைல் எல்லாமே அந்த ப்ரோக்ராம்குள்ளே வச்சுருக்கோம் அப்படிங்கிறது சொல்கிறக்காக அந்த இன்டிமேஷனை அது சொல்லுது சரியா ஸோ இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாம் கொண்டுட்டு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஐஓ ஸ்ட்ரீம் ஹெட்டர் ஃபைலை நம்ம கொடுத்துருக்கணுங்கிறாங்க இதுக்குள்ளே தான் அந்த சிஇன் சி அவுட் எல்லாம் நமக்கு இருக்கும் சரியா ஸோ இது இல்லைன்னா நம்மளால் இன்புட் அவுட்புட்டை வந்து நம்மளால் கெட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால தான் அந்த செகண்ட் லைனில் எழுதியிருக்கிற ஹேஷ் இன்க்ளூட் ஐஓ ஸ்ட்ரீமுங்கிறது ரொம்ப கண்டிப்பாக எழுதணும்னு சொல்லியிருக்காங்க இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணுங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்துக்கலாம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்